எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தூதுவளையை வச்சு ஒரு சூப்பு தான் வைக்க போறோம். அப்பா மெனக்கிட்ட போய் செடியில இருந்து பறிச்சுட்டு வந்தாரு. துவையில அரைச்சி சூடா சாதத்துல பிடிச்சி சாப்பிட்டு கோல்டு சரியா போயிட்டு நான் அதை அரைக்க கூட நேரம் இல்லை. இன்னைக்கு சூப்பு வச்சலான்னு வைக்கலான்னு வந்துட்டேன். வாங்க சூப்பு வைக்கலாம். நம்ம சூப்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். அது மெல்ட் ஆகும். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அது கூடயே ஒரு ஸ்பூன் ஜீரகத்துக்குடியே ஒரு ஸ்பூன் மிளகையும் சேர்த்துட்டேன். அப்புறம் ஒரு 2 தக்காளி, ஒரு கைப்பிடி சாம்பார் வெங்காயம், ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு இவ்வளோ பெரிய பல்லு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகா, சும்மா ஒரு 10 இலை இருக்கும் புதினா எடுத்து வச்சிருக்கேன். இதையும் அதோட சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ அதோடைய ஒரு பெரிய பவுலில் தூதுவளை எடுத்து வச்சிருக்கேன். நல்லா அந்த முள்ளுலாம் இல்லாமல் இப்படி இங்கே பாருங்க, சுத்தமாக காம்பில் இருக்கிற முள்ளுலாம் எல்லாமே எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா கழுவி வடிகட்டி வச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். கீரையும் நல்லா வதங்கிடுச்சு. அதிலே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டேன் ஃபேன் காசத்தில். இப்போ இது ஒரு மிக்சி பவுலில் சேர்த்துக்கலாம். மிக்சி பவுலில் மாத்திர எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி பாருங்க, நல்லா மழை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வதக்கணும் இல்லையா, அதே கடாயிலேயே எல்லாத்தையும் சேர்த்துக்க அரைச்சதை. இப்போ அதோடையே நம்ம சூப்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிறேன். நான் மிக்சியை அலசி அதோட சேர்த்து மொத்தமாக ஊற்றிக்கிறேன். எவ்வளோ தண்ணி வேணுமோ பார்த்து ஊற்றிக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. மேலே அப்படியே கொத்தமல்லியை தூவி ஒரு அரை ஸ்பூன் பட்டரையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப் ரெடி ஆயிடுச்சு. நான் போய் குடிக்க போறேன். என்னுடைய கோல்டெல்லாம் சரியாகுதான்னு பார்க்குறேன். குடிச்சிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.